அம்மா ஃபோன் எங்ககிட்ட கிடையாது. ஸோ அது வந்து ஃபுல்லாகவே ஷேட்டர் ஆயிடுச்சு. அது சர்வீஸும் பண்ண முடியல எங்களால். அப்போது தட் கன்சர்ன் பர்சன் ரிலேட்டட் டு திஸ் பேட்டன்ட் எங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸில் ட்ரை பண்ணாங்க. ஹீ கான்ட் ரீச். ஒன் டே ஆல் ஆஃப் அ சடன் என்னோட வாட்ஸ்அப்பில் நான் யூஸ் பண்ணாத நம்பரில் போயிட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணி சரி என்னதான் மெசேஜ் வந்திருக்கு, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கான்னு சொல்லி நான் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டன்ட் வந்திருக்குன்னு. அண்ட் ஹீ கால்டு மீ லிட்ரலி எவ்வளோ டைம்ஸ் முடியுமோ அவ்வளோ டைம்ஸ் ஹீ கால். பிகாஸ் அம்மாவோட லாஸ்ட் விஷ் அண்ட் ட்ரீம் இது இந்த பேட்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அந்த மெசேஜ் பார்த்தோன்னே பிகாஸ் இது இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம அப்படியே விட்டுட்டோமே இவ்வளோ இதுவாக, ஏன்னா அம்மாவோட ட்ரீமே இதுதான். ஸோ இந்த பேட்டன் கிடைக்கிறதுக்கு ஷீ ஹேஸ் என்ன பண்ணலை அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்குமே ஷாக். ஸோ இதுதான் இந்த பேட்டன்ட் அண்ட் ஐ எம் ப்ரவுட். ஷீ இஸ் நாட் வித் அஸ் பட் ஷீ இஸ் வித் மீ. ஹோப் ஷீ கைட்ஸ் மீ இன் எவ்ரி அதர் ஸ்டேட். ஸோ அவங்க லாஸ்ட் ட்ரீம் இதுதான், இந்த பேட்டன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிலேட்டடாக என்கிட்ட பேசினதே கிடையாது. ஷீ டோல்ட் மீ ஐ அப்ளைட் ஃபார் அ பேட்டன்ட். இது நிறைய வாட்டி ரிஜெக்டும் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே, பிகாஸ் பேட்டன்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நம்ம பாஸ்மதி ரைஸ் நம்ம இந்தியாவோடதுன்னு சொல்லி we got a patent. நோ, அந்த மாதிரி இது ஒரு பேட்டன்ட் வித் த நம்பர் வித் her நேம் which is really needed. நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து நிறைய பொட்டிக்ஸ்லேயும் நிறைய இடங்களையும் அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ யார் ஒரிஜினல்னு இந்த ஓஜி பர்சன் யாருன்றது ஒன்று இருக்குல்ல, திஸ் ப்ரூவ்ஸ் த ஓஜி பர்சன். அம்மாவோட லாஸ்ட் விஷ் அண்ட் ட்ரீம் இது இந்த பேட்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அந்த மொமெண்ட்டில் அம்மா ஆசைப்பட்டு எனக்கு லாஸ்ட்டாக சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஹோல்சேலாக கொண்டு வரணும், ஃப்ரான்ச்சைசி மாடல் தரணும். ஹோல்சேல் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அதர் பொட்டிக்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நம்ம ஹோல்சேலாக எடுத்துகிட்டு போனோம்னு அம்மாவுக்கு நிறைய ஆசை இருந்தது. பட் இதை கொண்டு வர முடியல பிகாஸ் யார் இன் அப்ராட். பிகாஸ் மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதனால அம்மா 1 ரூபி சாரின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த 1 ரூபி சாரி கொடுத்து கன்வர்ஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே கூடவே நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவங்க எவ்வளோ டேக் போயிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதே இப்போ நம்ம பண்ணும்போது ஆப்வியஸாக எனக்கு கேமரானாலே பயம்தான். நான் கேமரா முன்னாடி வரவே மாட்டேன். அதனால தான் ஒரு 1-2 மந்த்ஸ் பிஃபோர்லாம் நான் கேமரா முன்னாடி வரவே இல்லை. ஸோ அம்மா ஒரு சார்ட் போட்டு வச்சுருக்காங்க, ஒரு வாஷ்ரூம் ஐயங்கார் அப்படின்னு சொல்லி, ஐயங்கார் சொல்லிட்டு. அது இவ்வளோ நாங்கள் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா அதோட ட்ராயிங் எல்லாமே அம்மா டிசைன் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ஷீட் எங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் கிடச்சிது. அண்ட் அதர் பிளான்ஸ் ஆல்சோ ஷீ ரோட் இன் ஹர் டைரி. ஸோ அதை பார்க்கும்போது தான் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து we are at ஸ்ரீ சாய் சில்க்ஸ் நங்கானூர்ல. இங்கே நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னா, அவங்களோட அம்மாவோட லெகசி அப்படியே கேரி பண்ணுறதுக்காக he has just taken a big responsibility in such a young age. We have Hari with us. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மாக்கு அப்புறம் இந்த 3 monthsல நீங்கள் ஸ்ரீ சாய் சில்க்ஸ்க்கு வந்துட்டு you had to put your effort, you had to put your heart and soul to it. ஏன்னா அம்மாவோட லெகசியை நீங்கள் கேரி பண்ணிட்டு வரனால அதை நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம எடுத்து பண்ணணுன்ட்டு இருக்குது, which is going to be very hard. ஏன்னா you have stepped into something new. அண்ட் இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? ஸோ சேஞ்சஸ்ன்னு எதுவுமே கொண்டு வரல. அது நீங்கள் தான் சொல்லணும் சேஞ்சஸ் என்ன வந்திருக்குன்னு. பட் அவங்க லெகசியை வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதை குட்வில்ல அப்படியே எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு கோலே. ஈவன் தோ நான் வந்து ஒரு அம்மா இதானக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் 1 month நான் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இல்லைனாலும், பிகாஸ் என்னோடய மைண்ட் எல்லாமே அம்மா மேலே இருந்ததுனால. பட் நமக்கு இதுக்கு மேலே நமக்கு டைம் கிடையாது, நம்ம அம்மா கூடவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஐடியாலஜியாக இருந்தது. ஸோ சேஞ்சஸ்ன்னு எதுவும் கொண்டு வரல என்ன ஆஸ் ஃபார் அஸ் ஐ கன்சர்ன். பட் என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகணும், நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. சேஞ்சஸ் தான் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக, பிகாஸ் நீங்கள் உங்களோட பார்ட்லேருந்து உங்கள் விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சதா இருக்கட்டும், தட் இஸ் அ பிக் மூவ். நீங்களே வந்து
அந்த லெகசி நம்ம கேரி பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் இஸ் அ வெரி குட் சேஞ்ச் அண்ட் தட் இஸ் அ வெரி குட் ஸ்டார்ட். அண்ட் அம்மாவுக்கு சில விஷயங்கள் இருந்திருக்கும், அவங்க சில விஷயம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து இதெல்லாம் ஆசைப்பட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து சரி ஓகே இதை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் பண்ண விஷயம் என்னவா இருக்கு? அம்மா ஆசைப்பட்டு எனக்கு லாஸ்ட்டாக சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஹோல்சேலாக கொண்டு வரணும், ஃப்ரான்ச்சைசி மாடல் தரணும், அண்ட் அதர் திங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்னும் கஸ்டமருக்கு இதை நல்ல கஸ்டமர் குவைரிஸ் எல்லாத்தையுமே இன்னும் நல்லா ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு தே ஆர் இன் அப்ராட், அவங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அது ஆன்லைனில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா எப்படி அவுட்கம் வரும்னு தெரியாமல். ஸோ அதனால அம்மா ₹1 சாரின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த ₹1 சாரி கொடுத்து கன்வர்ஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுக்காக, அதுக்கு தான் இந்த ₹1 வந்துச்சு. ஸோ அதை இன்னும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணல இன்னும், ஏன்னா அதை இன்னிலேருந்து ப்ரொமோட் பண்ணுறோம் நாங்கள். எஸ், பட் இந்த ₹1 சாரி கான்செப்ட்னு ஒன்று இருக்குல்ல, சாரிக்கான காஸ்ட் ₹1, எஸ். பட் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அதை கஸ்டமைஸ்க்கு அதுக்கு இருக்குமா இல்லை? அதுக்கு சார்ஜஸ் இருக்கு. ஓகே. ஸோ கஸ்டமைசேஷனுக்கு நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியாது, ஏன்னா அதில் மோர் ஆர் அதர் லேபர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் அதில் இருந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்டாக வெளில வரும். அதை நாங்கள் கூட போட்டிருக்கோம் எங்கள் ரீலில், எப்படி இந்த ப்ராடக்ட் வெளில வருது, எத்தனை பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரியை ஒரு ₹1 கொடுத்துட்டு சரி ப்ராடக்ட் ஓகே நம்ம இதில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வி கேவ் கன்வர்ஷன் மட்டும் பண்ணி கொடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ட்ரஸ்ட் இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு. பட் அதை இப்போ நாங்கள் இன்னிலேருந்து ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கோம். எஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸாக போய் அமையணும். அதே போல் நீங்கள் வந்துட்டு ஹோல்சேல்னு சொன்னீங்க. யூஸ்வலாக பொட்டிக்ஸ் வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்ஸ் போயோ நார்த் இந்தியா சைட்லாம் போய் நம்ம ஹோல்சேல்லேருந்து வாங்கிட்டு போவோம். இப்போ நம்மளே ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணுறது, இதை நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ ஹோல்சேல் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அதர் பொட்டிக்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நம்ம ஹோல்சேலாக எடுத்துகிட்டு போனோம்னா அம்மாவுக்கு நிறைய இது மேலே நிறைய ஆசை இருந்தது. பட் இதை கொண்டு வர முடியல, பிகாஸ் ஷீ நீடட் சம் டைம். அந்த டைமுக்கு முன்னாடி தான் ஷீ பாஸ்ட் அவே. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸே எனக்கு தெரிஞ்சால் லேட்டு தான். ஸோ அவங்க ஆசைப்பட்டது உடனே நடந்திருக்கணும். ஸோ அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு பேஜ் ஆரம்பித்து ஹோல்சேல்னு க்ரியேட் பண்ணி ஹோல்சேல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால எங்களால் இப்படி தர முடியுது ஹோல்சேலில். ஸோ இப்போ வரைக்கும் அதுக்கான ரிசீவ் அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இட்ஸ் குட் ஒன்லி. ஸோ நாங்கள் இது வரைக்கும் அப்ராடுக்கு தான் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து எக்ஸ்போக்கு கேட்குறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்போக்கு இப்போ நிறைய எக்ஸ்போ வந்துச்சு, அது ஒரு ட்ரெண்ட் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்போ ட்ரெண்டை வந்துட்டு அவங்க நிறைய பேர் இப்போ அந்த எக்ஸ்போவில் வந்து உங்களுக்கு ரெடி டு வியர் இல்லை. ஸோ நாங்கள் எக்ஸ்போக்கு போவோமான்னு கேட்டால் டவுட்டு தான் இருக்கு எங்களுக்கு. நீங்கள் அதுக்கு தான் தோணுச்சு. ஸோ எக்ஸ்போ போகணுன்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் எங்களுக்கு வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால வி டோன்ட் கெட் தட் மச் டைம் எங்களுக்கு எக்ஸ்போ பண்ணணும். ஸோ எக்ஸ்போ என்கொயரி நிறைய வருது எங்களுக்கு. எக்ஸ்போவில் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் க்ரோத் ஃபேஸ் நம்ம போகிறப்போ அந்த எக்ஸ்போங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இந்த ஃப்ரான்ச்சைசி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் பீப்புள் தே வாண்ட் டு ஸ்டார்ட் தேர் ஓன் பொட்டிக். பட் அது எப்படின்னு தெரியாது. வென் வி கிவ் அ ஃப்ரான்ச்சைசி அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைசி அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அதை எப்படி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் இப்போ வரைக்குமே ஃப்ரான்ச்சைசி வந்துட்டு நான் அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருந்தேன், நான் ஃப்ரான்ச்சைசி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. that is gonna will promote once this December comes. ஸோ ஒரு நியூ இயரில் வந்துட்டு நம்ம அதை லான்ச் பண்ணலாம் ஃப்ரான்ச்சைசி மாடலில். அது வரைக்கும் என்கொயரிஸ் எங்களுக்கு வந்தது. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஒரு 10 என்கொயரிஸ் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு நல்ல குட் நியூஸ் தான் எங்களுக்கு. ஸோ பட் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வி நீட் சம் டைம். அதை ப்ராப்பராக வெளில கொண்டு வரணும். ப்ராப்பராக அதுக்கான எப்படி சொல்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ பண்ணணும் அப்படின்னா வி நீட் டில் டிசம்பர். அது டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் எனிதிங்ல நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அதுக்கான கைடன்ஸ் ஆர் சம்திங் வி ஹாவ் டு லேர்ன், அது நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா இல்லை வெளியேருந்து அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ஸோ அம்மா கூட தான் நாங்கள் இருந்தோம். அண்ட் எல்லாமே கூடவே நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவங்க எவ்வளோ டேக் போயிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதே இப்போ நம்ம பண்ணும்போது ஆப்வியஸாக எனக்கு கேமரானாலே பயம்தான். நான் கேமரா முன்னாடி வரவே மாட்டேன். அதனால தான் 1-2 months பிஃபோர்லாம் நான் கேமரா முன்னாடி வரவே இல்லை. இட்ஸ் அ ஃபியர் ஃபார் மீ. பட் அம்மா கூட இருந்ததுனால எங்களுக்கு ஓகே இது இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், அவங்க சொல்லி கொடுத்தது இதுதான். ஷீ இஸ் சச் அ பிரேவ் லேடி.
ஸோ ஈவன் எனக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த எப்படி சிங்கிள் உமனாக ஹேண்டில் பண்ணாங்க, ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட சப்போர்ட் கூட கேட்கல. ஸோ எங்களையும் படிக்க ஆரம்பிச்சு அவ்வளோ ஸோ யூனோ நிறைய விஷயம் அதில் இருக்குது. ஸோ நானுமே நான் சொன்ன மாதிரி தான் என்னோட இது நம்ம ரீல்ஸில் சொல்லியிருப்போம். நானுமே டெய்லி நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன், மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ எவ்ரி மிஸ்டேக் இஸ் அ லெசன் ஃபார் மீ. ஸோ அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிகிட்டே இருக்கும். அம்மா வந்து ஷீ ஸ்டார்டட் எவ்ரிதிங் லைக் அந்த ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஈஸி ஜிப் அண்ட் கோ சாரியாக இருக்கட்டும், 10 செகண்ட் சாரியாக இருக்கட்டும், எல்லாமே மடி சாரிலேருந்து அப்புறம் ஈஸியாக நம்ம பரதநாட்டியம் காஸ்டியூம் எல்லாமே அவங்க வந்து எவ்வளோ ஈஸியாக நம்மளால் போட்டு போக முடியுமோ ஈஸி வேரபிளாக தான் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் பென் லைக் இன்னோவேஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஐடியாஸ் உங்களுக்கு இப்போ வந்திருக்கா, இல்லைன்னா அதுக்கான ஐடியாஸ் பாப் ஆயிருக்கா? ஸோ அம்மா வந்து எனக்கு பாப் ஆகுதான்னு கேட்டேன்னா, பட் நமக்கு பாப் ஆகாது. ஆப்வியஸாக நமக்கு பாப் ஆகாது. எப்படி இருக்கோ அது கொண்டு போகிறது தான் இப்போ மைண்ட் செட் இருக்குது. ஏன்னா இதுக்கே நமக்கு டைம் இல்லை. ஸோ அம்மா ஒரு சார்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வாஷ்ரூம் ஐயங்கார் அப்படின்னு சொல்லி ஐயங்கார் சொல்லிட்டு, அது நாங்கள் அவ்வளோ ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா அதோட ட்ராயிங் எல்லாமே அம்மா டிசைன் எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த ஷீட் எங்களுக்கு ஒரு 2 months பிஃபோர் கிடச்சது. அதை நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதை நாங்கள் கொண்டு வரணும்னு இருக்கோம். அது ஒரு இன்னோவேஷன் தான். ஒரு மடிசாரில் வாஷ்ரூம் ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது வந்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானே ஒரு 2 months பிஃபோர் தான் எனக்கே தெரிஞ்சது. நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணி இது பண்ணும்போது ஓகே ஒரு பேப்பர் அம்மாவோட டைரியில் ஒரு பேப்பரில் இது இருந்தது. இதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதர் பிளான்ஸ் ஆல்சோ ஷி ரோட் இன் ஹர் டைரி. ஸோ அதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை ப்ரொமோட் பண்ணோன்னா அதுக்கான ஆனால் அம்மா இருக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வாஷ்ரூம் வாஷ்ரூம் இன் பர்சனாக கஸ்டமர் அம்மா இங்கே இருக்கும்போது கஸ்டமர் வரும்போது ஷீ டோல்டு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு, இது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வாஷ்ரூம்ங்கிறப்போ அந்த கான்செப்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ ஈஸியாக நம்ம வந்து போயிட்டு வர்றதுக்கான ஒரு கரெக்ட் இது விஷயங்களுக்காக இவங்க டிசைன் பண்ண ஒரு விஷயம். தட் இஸ் அன் கிரேட் இன்னோவேஷன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகணும். போகலாம். அண்ட் பேட்டன்ட் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜிப் அண்ட் கோ சாரிக்கான ப்ளவுஸ் பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்கீங்க. அண்ட் ஹவு மெனி டேஸ் இட் டுக்? நாங்கள் 2024 டிசம்பரில் அப்ளை பண்ணோம். ஸோ வென் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி ஃபார் அன் எஜுகேஷன், அப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மா ஒரு திஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அன் அட்வொகேட் திங். அப்போது ஷீ வாண்டட் டு டேக் திஸ் பேட்டன்ட். அது எங்களுக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இப்போது ஆஸ் யூ நோ இந்த ஜிப் அண்ட் கோன்றது நிறைய இடத்துல பூம் ஆயிருக்கு. பட் இது எனக்குமே வந்து எப்படின்னா ஜூலை மந்த்தே இது வந்துருச்சு. அம்மா ஃபோன் எங்கள் கிட்ட கிடையாது. ஸோ அது வந்து ஃபுல்லாகவே ஷேட்டர் ஆயிடுச்சு. அது சர்வீஸும் பண்ண முடியல எங்களால். அப்போது தட் கன்சர்ன் பர்சன் ரிலேட்டட் டு திஸ் பேட்டன்ட் எங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸில் ட்ரை பண்ணாங்க. ஹி கான்ட் ரீச். ஒன் டே ஆல் ஆஃப் அ சடன் என்னோட வாட்ஸ்அப்பில் நான் யூஸ் பண்ணாத நம்பரில் போயிட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணி சரி என்ன தான் மெசேஜ் வந்திருக்கு, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கான்னு சொல்லி நான் பார்க்க போது ஐ காட் திஸ் மெசேஜ், உங்களுக்கு இந்த பேட்டன்ட் வந்திருக்குன்னு. அண்ட் ஹீ கால்டு மீ லிட்ரலி எவ்வளோ டைம்ஸ் முடியுமோ அவ்வளோ டைம்ஸ் ஹீ கால்ட். பிகாஸ் அம்மாவோட லாஸ்ட் விஷ் அண்ட் ட்ரீம் இது, இந்த பேட்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த அந்த மொமெண்ட்டில். பிகாஸ் இது இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம அப்படியே விட்டுட்டோமே இவ்வளோ ஏன்னா அம்மாவோட ட்ரீமே இதுதான். ஸோ இந்த பேட்டன் கிடைக்கிறதுக்கு ஷீ ஹேஸ் என்ன பண்ணலை, அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்குமே ஷாக். அப்புறம் எனக்கு ஒரு 1 செகண்ட் ஐ டுக் அ மொமெண்ட் டு கெட் பேக் டு த நார்மல் ஸ்டேட். ஏன்னா இது இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கிடச்சதே டே பிஃபோர் எஸ்டர்டே தான் கிடச்ச உடனே ஆனால் வந்து கொஞ்ச நாள் ஆச்சுல, ஜூலை மந்த்தே வந்துருச்சு. இது ஜூலை 13th வந்திருக்கு. நான் நேற்று முந்தானேத்து தான் ஐ சா ஜூலை 13th he messaged me patent அப்படின்ட்டு. I called him and he told you got a good news. நான் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கேன், I can't able to speak but you got this patent for this அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹிப்போப்பனுக்குமே அம்மா பேட்டன்ட் நம்பர் வாங்கிட்டாங்க. பட் அது உங்களுக்கு இந்த மாதிரி காப்பியாக வரல, ஒரிஜினல் காப்பி, இந்த மாதிரி ஒரிஜினல் காப்பி வரல உங்களுக்கு கியூஆர் போட்டு. ஸோ பேட்டன்ட் நம்பர் அம்மா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹிப்போப்பன் ஜிப்பனுக்கும் அம்மா பண்ணது அது. ஸோ இதுக்கு பேட்டன்ட் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த பேட்டன்ட். அண்ட் ஐ எம் ப்ரவுட் அண்ட் ஐ மிஸ் ஹர் அ லாட் பிகாஸ் அவங்களோட லாஸ்ட் ட்ரீம் இது, இந்த பேட்டன்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷீ இஸ் நாட் வித் அஸ் பட் ஷீ இஸ் வித் மீ. ஹோப் ஷீ கைட்ஸ் மீ இன் எவ்ரி அதர் ஸ்டேட். ஸோ அவங்க லாஸ்ட் ட்ரீம் இதுதான்.
ஸோ அது என்னன்னு தெரியாது நமக்கு. அம்மா கூட இருந்தீங்கன்னா கண்ணீரே உங்களுக்கு வராது. தான் அவரை கூட கேட்டால் தெரியும் உங்களுக்கு. என்ன மாதிரியே அவர் அம்மாவோட இருந்திருக்காரு ஃபுல்லாகவே. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஐம் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் அவங்களோட விஷ் வந்துட்டு நிறைவேறி இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அப்படிங்கிற பீப்புள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீ பர்சனலி டோல்ட் மீ இது நமக்கு ரொம்ப he insisted to get this. He has put his hard work because அது அம்மாவோட லாஸ்ட் ட்ரீம். he spoke to my mom. இந்த ரிலேட்டடாக என்கிட்ட பேசினதே கிடையாது. she told me I applied for a patent. இது நிறைய வாட்டி ரிஜெக்டும் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே, பிகாஸ் பேட்டன்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸ் நம்ம இந்தியாவோடதுன்னு சொல்லி we got a patent. நோ அந்த மாதிரி இது ஒரு பேட்டன்ட் வித் த நம்பர் வித் her நேம் which is really needed. நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து நிறைய பொட்டிக்ஸ்லேயும் நிறைய இடங்களையும் அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ யார் ஒரிஜினல்னு இந்த ஓஜி பர்சன் யாருன்றது ஒன்று இருக்குல்ல, திஸ் ப்ரூவ்ஸ் த ஓஜி பர்சன். ஐஃபோனே வருதே மேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பியா. ஸோ பட் ஸ்டில் அந்த ஓஜிங்கிறது தான் நமக்கு இட்ஸ் அ பிராண்ட், அதுதான் நமக்கு வேணும். அவங்களோட சிக்னேச்சராக இருந்துச்சு, நிறைய இனோவேஷன்ஸ் தான் அவங்களோட சிக்னேச்சராக இருக்குது. அதுக்கான ஒரு விஷயம் இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் பேட்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோபடி கேனாட் சே இது நாங்கள் க்ரியேட் பண்ண விஷயங்கிறத வந்துட்டு தே கேனாட் புட் ஃபார்வர்ட். பிகாஸ் நிறைய பேர் இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம பேட்டன்ட் பற்றி பேசுவோம், அந்த டிசைன், அந்த டாக்குமெண்ட், அதை பற்றியும் நம்ம பேசிடலாமே. டாக்குமெண்ட்டா? நீங்கள் பேட்டன்ட் நம்பர் போட்டாலே வரும். பட் திஸ் இஸ் இது ஒரு விஷயம். இதுதான் அந்த பேட்டன்ட். ஸோ இங்கே காட்டலாமா? காட்டலாமா? ஸோ இதுதான் அந்த பேட்டன்ட் உங்களுக்கு. எஸ், ஸோ இவங்களோட ஜிப் அண்ட் கோ சாரியோட பேட்டன்ட் அண்ட் அதோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ தே ஆர் த ஓஜி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் திஸ் ஜிப் அண்ட் கோ சாரீஸ். இது வந்து இந்த நம்பர் போட்டால் அங்கே வந்துடும். நம்ம டிசைன் அண்ட் நம்பர் போட்டால் அவங்க அம்மா பேரும் வரும் அண்ட் கண்ட்ரி எல்லாமே வரும். இந்த ப்ளவுஸோட நமக்கு ஒரிஜினல் திங். ஸோ இதெல்லாமே வந்துடும். கரெக்ட். பீயிங் இன் திஸ் ஃபீல்டில் வி ஹாவ் ஸோ மெனி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னவா இருக்குது? ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரெடிமேட் ஸ்டோர். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஜிப் அண்ட் கோ அண்ட் RTW நீங்கள் ரெடிமேடாக நாங்கள் வச்சுருக்கோம். சாரி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த பொட்டிக் we have exclusive ரெடிமேட் ஸ்டோர். இந்தியாவிலே நாங்கள் தான் வச்சுருக்கோம். ரெடிமேடுக்குன்னு ஒரு ஸ்டோர் வச்சுருக்கிறது நாங்கள் தான் வச்சுருக்கோம். நாங்கள் நிறைய ஸ்டோர் பார்த்துருப்போம், வெறும் சாரீஸாக இருக்கும் உங்களுக்கு. பட் இது எந்த சாரீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ உடனே நாங்கள் அதையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யூ ஹாவ் போத் த திங். கான்ஸ் எனக்கு எதுவும் சரியாக வரல. ஸோ கான்ஸ்னால் எல்லாமே நம்ம டியூட்டி தான். இப்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது நம்ம டியூட்டி. ஸோ அது கான்ஸில் எடுத்துகிட்டு வர முடியாது. தெரியல எனக்கு. வெரி மினிமலா இருக்கலாம். because we have started and it's going and ஏன்னா இது டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அவங்க லெகசியை. ஸோ இது கான்ஸ் வராது இதில். ஏன்னா அம்மாவோட ஆசையை தான் நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம். ஸோ யா பீன் இன் திஸ் when I was 7 years old I saw சாரி. நான் ரேக்கில் அடுக்கின காலம்லாம் இருந்தது. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் தான் இருப்பேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இது எப்படி பண்ணணும் என்னென்னு அதுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இருக்கிறது ஒரே ஒரு ஹார்ட் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹார்ட் இங்கே தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு வந்து கடை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. பிகாஸ் அவங்க டைம் பார்த்து வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாகவே வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க இவ்வளோ க்ரோ ஆகியுமே she did not spend time for herself. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.